வணக்கம் நண்பர்களே. நியூட்டனுடைய நியூட்டனுடைய விதிகள் நிறைய உண்டு. அதில் ஒரு விதி அதை ஒரு சம்பவமாகவே சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு நீர் தொட்டியில் அவர் குளிக்க இறங்குறார். அதில் அவர் உள்ளே இறங்கின உடனே அதில் இருக்கிற கொஞ்சம் நீர் அந்த நீர் தொட்டியிலேருந்து வெளியேறுது. உடனே அவர் விஞ்ஞானி இல்லையா, எப்போதும் அதே சிந்தனைகள் தானே இருப்பார், விஞ்ஞானபூர்வமான சிந்தனைகள் இருக்கும். அப்போ அவர் உடனே நீர் தொட்டியிலேருந்து வெளியேறி யுரேகான்னு கத்திட்டு ஓடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டுபிடிச்சிட்டேன்னு. அப்போ ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. பொதுவாக குளியலறையில் அவர் ஆடை இல்லாமல் தான் அந்த நீர்த்தொட்டிக்குள் இறங்கினார். அவர் ஆடை இல்லாமல் இருக்கிறோம் என்பதை மறந்து தனது கண்டுபிடிப்பை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பதால் வெளியே ஓடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆடையோடு போனாரா ஆடை இல்லாமல் போனாராங்கிறதில்ல நம்ம இந்த பதிவோட நோக்கம். அதில் இருக்கிற அந்த நியூட்டனோட விதி என்ன, அந்த விதி சொல்கிற அந்த நியூட்டனுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு எடை கொண்ட நிறை கொண்ட ஒரு பொருள் இருக்கும்போது அதில் புதிதாக ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட இன்னொரு பொருள் சேரும்போது அந்த எடைக்கு சமமான அளவுள்ள பொருள் வெளியேறிடும். இதுதான் இப்போ நான் சொன்ன உதாரணத்தையும் இந்த விதியையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதான் நீங்கள் ஒரு குவளைக்குள்ளே இருக்கிற நீரில் புதுசாக ஒரு இதை போட்டிங்கன்னா அதே அளவு நீர் வெளியேறும் இல்லையா. இப்போ இதுதான் திமுகவில் வேலை செய்யுது. ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள நிறையுள்ள வெயிட்டு நிறைஞ்சிருக்கு இதில் திமுகவில். இப்போது தேமுதிகன்னு ஒரு பொருளை உள்ளே தூக்கி அவங்களே போட்டாங்களா இல்லை இவங்க சொன்னாங்களான்னு தெரியாது, உள்ளே இறக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, இருக்கிற இது கொஞ்சம் வெளியேறும். அது வெளியேறி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது நியூட்டனோட விதி, இது விஞ்ஞான விதி. விஞ்ஞானத்தை நம்புகிறவர்கள் இது ஒன்றும் மனு நீதியோ மனு சாஸ்திரமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க திமுக நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இயற்கை நியூட்டனோட விதி இப்போ வேலை செய்யும். இப்போ வெளியேற இது என்னவா இருக்கும்னா காங்கிரஸ். ஏன்னா அவங்க கேட்குற தொகுதியை கொடுக்க முடியாது நிச்சயமாக. அவங்க 40, 50ன்னு அது அவங்களுக்கு தகுதிக்கு ஆசைப்படுறாங்களா என்னன்றது வேறு விஷயம். ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அது இருக்குது. இப்போ புதுசாக ஒன்றுத்தைக்கு உள்ளதுக்கு போட்டு இது தேமுதிக நம்மக்கிட்ட வந்தால் நம்ம கூட்டணி ஜெயிச்சிரும்னு நினச்சி திமுக கூப்பிடல. தேமுதிக அதிமுக பக்கம் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. இப்போ தப்பிச்சது அதிமுக கூட்டணியாக தான் என் பார்வையில் படுது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.